பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மேலும் காவல்துறையில மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல 33 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்கள்ல பங்கு பெற வச்சிருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்களை பாதுகாக்க பாலின வள மையங்கள், உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும். அதுல வெற்றி பெற்றதில் 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுய உதவி குழு மகளிர் தான். வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நாம தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை, வைஃபை வசதி, ஆர்வ முறையில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம். நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்தில் அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன். இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன். இந்த நிகழ்ச்சி அரங்குக்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயில்ல 250 ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கொடையசைத்து துவக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பை உருவாக்குற விதமாகவும் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பிங்க் நிற ஆட்டோக்களை வழங்கி இருக்கிறோம். இதுல காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிறப்புமிகு விழாவில் 1000 மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கிறேன். அதோட பயன்கள் என்ன தெரியுமா? கிராம மற்றும் நகர பேருந்துகள்ல சுய உதவிக்குழுவினர் தங்கள் தயாரிக்கிற பொருட்களை 25 கிலோ வரை கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்க பயன்களை பெறலாம். கூட்டுறவு வங்கிகள் மூலமா பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை. கோஆப்டஸ் பொருட்களுக்கு 5 விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி. ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை. இ சேவை மையங்கள்ல 10 விழுக்காடு சேவை கட்டணம் குறைவு. இதையெல்லாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் வளம் பெற வாழ்த்துகிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் 34,073 சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 4,42,949 மகளிருக்கு 3,190 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கேன். இதை தொடங்கி வைக்கிற விதமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுகிற 3,584 சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த
46,592 மகளிருக்கு 366 கோடிய 25 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை இந்த நிகழ்ச்சியில வழங்க இருக்கிறேன். இதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் சுய உதவி குழுக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வங்கிக் கடன் இணைப்புகளை நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்காங்க. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் பற்றி சொல்லும் போது, வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற அமைப்பா இருக்கிறதுனாலதான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் புழங்குகிற இயக்கமா மாறி இருக்குன்னு சொன்னார். வங்கிக் கடன் இணைப்புகளை பெற்ற மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்வது, அந்த தொகையை நாங்க வழங்குகிற கடன் நினைக்காம நம்ம அரசும் நானும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளம்னு நீங்க நினைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிறந்த தொழில் முனைவராக உயர்ந்திட வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடிப்படை காவலர்கள் இங்க சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. மேலும் எனக்கு அணிவகுப்பு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கறாங்க. அதை பார்த்தப்போ அறிவிலும் வீரத்திலும் சிறந்த சங்ககால வீர தமிழ் செயல நேரில் பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, நம்ம திட்டங்களை விலைக்கு கலை நிகழ்ச்சியா நடத்தி காண்பிச்சாங்களா, சிறப்பிச்சாங்களா, ஏதோ ஒரு சிறப்பான சினிமா பார்த்த மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சு. இன்னும் சொன்னா, இந்த நிகழ்ச்சியால உங்களுக்கு இன்னும் உழைக்கணும்னு உற்சாகம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர, மாநிலம் உயரம். அதுதான் எல்லா துறைகளையும் எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? இந்த ஆண்டுக்கான ஔவையார் விருது பெறக்கூடிய டாக்டர் யசோதா சண்முகசுந்தரம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த காட்டுமன்னார் கோவிலை சார்ந்த சௌமியா, பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துகிற வகையில் சிறப்பா செயல்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு அழகுமீனா அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு கலைச்செல்வி மோகன் ஆகியோருக்கும் நன்னிலம் நிலம் உடைமை திட்டத்தின் கீழ் நில உதவியும் நிதி உதவியும் பெறக்கூடிய 5 பேர், ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு படிக்க செல்லும் 5 மாணவியர், தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய 50 மகளிர் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கொண்டாடுகிற மகளிர் தினமானது கல்வி, சமவாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்ற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த காட்சியை 50 ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது. ஆனா எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க. நான் முதலமைச்சரா அனைத்து மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. இதை எல்லோரும் கடைபிடிக்கணும். திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து இப்ப ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம். அது தொடரும். மகளிர் உரிமை தொகையால பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க.
அது ஆண்களையும் சேர்த்துத்தான் வளர்ச்சியடைய செய்யும். என்னை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள், அவர்கள் குடும்பத்தினர், ஆண்கள் அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்பொழுதும் தொடரும். என் அருமை சகோதரிகளே, நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல, உரிமை பெறவும் பிறந்தவங்க. பண்பும் சேர்ந்து வீரமும் விவேகமும் உங்களுடைய அணிகளும் ஆகட்டும், அறிவும் துணிச்சலும் உங்க அடையாளமாகட்டும். சாதனைகள் மூலமாக உயருங்கள். ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல். உலகம் உங்களானது என்று, உங்களுக்கானது என்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும், தொடரட்டும், தொடரட்டும். நன்றி, வணக்கம்.